ஆயினும் அடியேன் கேளாதவு நன்றி கேட்டு தீய வழி போனவர் பாவத்தை கண்ணீராய் பருகினவள் இன்று பரமனின் அழைப்பினில் களி கூர்பவள் உந்தன் பாதம் சரணடைந்தேன் என் அன்பின் இயேசுவே உந்தன் பாதம் சரணடைந்தேன் உலகத்திற்கே நீருயானி என் உள்ளத்துக்கே நீருயிரானி உலகத்திற்கே நீர் ஒளியானி என் உள்ளத்திற்கே நீர் உயிரானி என் பாவத்திற்காக நீ பலியானி இந்த பாவிக்கு நீ துணையானி என் அன்பின் இயேசுவே உந்தன் பாதம் பணிந்திடுவேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அடியாரை மறைத்து நிறைவேறி சொல்லும்படியாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நான் ஒன்றுமே இல்லை தகப்பனே, நீர் என்னை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். இன்றைக்கு நம்ம தலைப்பு அருள் பணி இரக்கத்தின் செயல் வடிவம். அதான் அருள் பணினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த பணியை அவருடைய இரக்கத்தின் செயல் வடிவமாக காட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நாம் காட்ட இருக்கிறோம்? அவருடைய பணியை நாம் செய்கிறோம். நற்செய்தி ஊழியர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? இவ்வளோ நாளும் இந்த ஆலய ஆரம்பித்து சொல்லி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இரக்கத்தின் செயல் வடிவமாக காட்ட சொல்லியிருக்காங்க. எப்படி காட்டணும்? நம்ம செயல்முறையில் காட்டணும். எப்படி காட்டுவோம்? அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகும். எப்படி காட்ட வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லும்படியாக கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு? கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி, பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு. ஆமென். ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தலைப்பு நமக்கு அமைந்திருக்குது. எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயலே. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியை, 1ஆம் வேத பகுதியை நாம் புரட்டிக் கொள்ளலாம். ஏசாயா 58 6 10 வாசிச்சோம் இல்லைங்களா? அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் துணைகளை நவிழ்க்கிறதும் நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். இந்த ஒரு வசனம் மாத்திரம் நம்ம பார்ப்போம் என்றால், அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதும். நாம் எப்படிங்க நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எப்படி நாம் அக்கிரம கட்டுகளை அவிழ்ப்போம்? ஜெபிக்கும் பொழுதுதான் காரியங்களை நம்மளால செய்ய முடியும். ஒருத்தர் அக்கிரமக்காரராக இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ அக்கிரமம் செய்யாதுன்னு சொன்னா கேட்பாங்களா? அவதூறா ஒருத்தர் நம்மளை பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க பேசாதீங்கன்னு கேட்பாங்க. இன்னும் அதிகமாக தான் பேசுவாங்க. அப்போ இதற்காக நாம ஜெபிக்கத்தான் வேண்டும். நுகத்தடி பிழைகளை நவிழ்க்கிறதும் நொறுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறதும். இந்த நுகத்தடின்னு சொல்லும் பொழுது எனக்கு வரது இல்லை, எல்லாருமே சொல்ற ஒரு காரியம் தான். கழுத்து மேல இந்த மாட்டுங்களுக்கு வைக்கிற நுகத்தடியை தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நுகத்தடியை அது ஒரு பக்கம் வைத்து இன்னொரு பக்கம் அதுக்கு மேல இது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா போகும் பொழுது சாட்டி அடிச்சு அப்படி அந்த கலப்பையை கையில கொடுத்து அதை மாட்டி அது உயிர்க்குற மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாட்டு வண்டியை கட்டி என்ன பண்ணுவாங்க, இழுப்பாங்க. அப்போ அந்த பாரத்தை அந்த வெயிட்டை என்ன பண்ணுது அந்த மாடு சுமக்குது. அப்போ அதை எடுத்து போடணும்னா அது யாரால தான் முடியும்? அதை ஓட்டுகிற அவர் தான் நினைக்கணும் இல்லையா? அது போலதான் நாம் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். ஒருத்தர் பாவத்துல அவங்க அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது, அவங்க வறுமையில கஷ்டப்படும் பொழுது
அவங்க வியாதியில கஷ்டப்படும் போது, ஒரு ஆதரவு இல்லாத இருக்கும் பொழுது அவங்களுடைய வாரங்களை என்ன பண்ணணும், நம்ம எடுத்து போடணும். அதுதான் முகத்தடிகளை உடைக்கிறது. அப்போ எடுத்து போடும்போது தான் நம்ம என்ன பண்றோங்க, லேசாக்குறோம் இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல நான் சொல்றேன், நான் அனுபவிச்ச விஷயங்களை சொல்றேன், நான் கதையாகவும் சொல்லலை, நிஜத்தை சொல்றேன். நம்ம அந்த மாதிரி நிறைய காரியம் பண்ணுவோம். பண்ண லாஸ்ட்ல அவங்களே வந்து அகேன்ஸ்டா எழுதி நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம நிர்மூலம் மாற்றிக்குவாங்க. இது எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல நாங்கள் இப்போ இன்னும் எங்க அண்ணங்கள்லாம் பட்டு கொண்டு இருக்கிற கஷ்டங்களை நாங்கள் சொல்றோம், எங்க அப்பா பட்ட கஷ்டங்களை சொல்றோம். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. போவாங்க, கடவுள் அதுல இருந்தும் உயர்த்தவங்க மேல மேல கொண்டுட்டு தான் வராது. ஏன்னா சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவன். ஒருவேளை மற்றவர்களுக்கு அது வந்து இவங்க இப்படி பண்றாங்கன்னு இருக்கும், ஆனா அதுல வந்து ஒரு இருக்கிற ஒரு நியாயத்தை வந்து யாருக்கும் தெரியாது. ஒரு நீதியா கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சு வைக்கிற ஸ்டெப்புங்களை வந்து அது தெரியாது. ஆனா கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை வந்து கர்த்தர் பிரியப்படுவார். அவர் நீதியின் காரியங்கள் பிரியப்படுவார். அநீதியை வெறுக்கிற தேவன், அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். அப்போ என்ன காரியத்துல நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும், நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும். இக்காரியங்களை எத்தனை பேர் நாம் கடைபிடிக்கணும்? நமக்கு அகேன்ஸ்டா கூட செயல்படுறது எத்தனை பேர் நம்ம செயல்படணும்? அது யாருக்குமே அந்த மனசு வர்றதில்லை. ஆனா கடவுளுடைய அன்பு மனசுல இருந்ததுன்னா இக்காரியங்கள்லாம் உனக்கு பெருசாவே தெரியாது. யார் என்ன செஞ்சாங்க, கடவுள் சொல்லியிருக்காரு நாம் செய்வோம். அவங்க நினைவுகள் அவங்களோட போகுது, அவங்க நினைவு வந்து நம்மளுக்கு ஞாபகம் இல்லையா? அவங்க நினைக்கிறது காரியங்கள்லாம் வந்து அவங்களோட போட்டோம். கடவுள் சொல்லிக்கிறாரு, ஒரு ஆதாரம் ஒரு நாளைக்கு கொடுக்கறதெல்லாம் கேட்டா போயிடுவோம், ஒன்றும் கிடையாது. ஆனா வந்து அதை நம்ம வந்து செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்போம். திருத்தொண்டவர்களை வந்து சேர்த்து கொள்றதுக்கு இன்னும் யோசிப்போம். எனக்கு ஒரு ஆசை, என்ன ஆசைன்னா, ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு ஒரு கடைசி காலத்துல ஏதாவது ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி திருத்தொண்டவர்களை, கணவரால் கைவிடப்பட்டவர்களை, விடவங்களை என்ன பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட்டில் சேர்த்து அவங்களுக்கு எல்லாமோ வழிநடத்துதலை கொடுக்கணும். அது கடவுள் என்னைக்கு எனக்கு அதை வாழ்க்கை செய்வார் தெரியாது. ஆனால் அது என்னுடைய ஆசை. ஆனால் கடவுள் கட்டாயம் அதை வாழ்க்கை செய்வார்ன்ற ஒரு நிலைமையும் ஒரு டைம் வந்தது. சந்தோஷப்பட்டேன். சரி, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, டெய்லர் மிஷின்லாம் போடுறேங்க, அப்புறமா வந்து இது மாதிரி எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்க ரெடி பண்ணுறாங்க. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏசப்பா நம்மளுடைய ஜபத்திரை என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வராது, கண்டிப்பாக எங்கள் ட்ரெஸ்ஸு வரப்போகுது. ஆனால் அது என்னென்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அந்த மேடமும் வந்து மறுபடியும் சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இப்போ ஃபோனே பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசன்றது தெரியல. ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணணும்னு யோசிச்சுருக்கிறேன். அதுக்கு முதலாவது நம்ம ஆலயத்துக்கு ஒரு இடம் கிடச்சிடணும், அதன் பிறகு நம்ம ஸ்டெப்பாக வைக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையானது ஆலயம். முதல்ல அவருடைய ஆலயத்தை குறித்து யோசிப்போம், பிறகு நம்ம வீட்டை குறித்து யோசிப்போம், அப்புறமா ட்ரெஷரை குறித்து யோசிப்போம். இது யோசிச்சுட்டு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் கடவுள் அவரு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாருல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்போ அவருடைய நினைவு என்னன்றது அவர் செய்கிற வரைக்கும் நம்ம காத்துன்னு இருக்கணும். மனுஷன் சொல்லிடுவார், கடவுள் சொல்லுவாரா? அவர் செயல்முறையில காட்டுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனசுல வச்சிருப்பாரு, என் மகளுக்காக இந்த ஆசைப்பட்டு வச்சிருக்கேன், நான் அவருக்கு எப்போ தரணுமோ அதை கொடுத்துருவேன். இப்போ சில காரியங்களை பிள்ளைங்களுக்காக நம்ம ஒரு சிலரை வச்சுட்டு இருப்போம். இது செய்யணும் அதை செய்யணும்னு மனசுல நினைச்சு வச்சிருப்போம். அது எப்போ செய்யணுமோ அப்போதான் செய்வோம். பிள்ளைங்க கேட்டாலும் போட்டாலும் இது எப்போ உங்களுக்கு தரணும்னு எங்களுக்கு தெரியும், அப்போ நம்ம தரோம். அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, உன் வேலையை நீ பாரு, பொறுமையா இருன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல கடவுளும் நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவர் தரும்பொழுது அவைகளை தருவார். புறத்துண்டவர்களை என்ன பண்ணணுமா, வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா உனக்கு உகந்த உபவாசம். சிலர் உபவாசம் இருக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா கூட இருப்பாங்க. சிலர் தாடியெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. அப்படியே அவங்கள தவிர வேற யாரும் ஃபெய்த்தா இருக்கிற மாட்டாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னா, 5 படிக்கும் அதில்
மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். இவைகளா நீங்க சொல்லுவீங்க. அவர் சொல்றாரு, நீங்க கட்டுண்டவர்களை என்ன பண்ணணும், விடுதலை ஆக்கணும். பசி உள்ளவனுக்கும் உன் ஆகாரத்தை கொடுக்கணும். நீ ஒரு நாளைக்கு பாஸ்டிங் இருக்கிறன்னா உன்னுடைய ஆகாரம் மற்றவங்களுக்கு போய் சேரணும். அப்படி இருக்கணும். அப்புறமா ஒரு வஸ்திரம் இல்லைன்னா உங்க வஸ்திரத்தை கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யணும். இதான் கடவுளுடைய நீதி நியாயங்கள் எல்லாமே. நீ பாஸ்டிங் இருந்துட்டு இவைகள் எதுவுமே நீ செய்யலைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சிலர் கிறிஸ்துவா வாழறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் கொடுக்குற கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவங்களே போயிட்டு மேலே போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, கோயிலுக்கு வந்தால் போதும், பாஸ்டிங் இருந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அதான் கரெக்டாக. பவுல் சொல்லுவார், நீங்களே அந்த ஆலயம். உங்கள் ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாகவும் கடவுளுக்கு ஏற்ற சிக்ஷையிலும் அவைகளை கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வரும்பொழுது தான் என்ன பண்ணுவீங்க, கடவுளுக்கு பிரியமானதை நான் செய்ய முடியும். இல்லை என்றால் செய்ய முடியாது. அதை பவுல் நல்லா சொல்லுவார். அந்த பவுலடியாருடைய அவர் இதை பார்த்தீங்கன்னா அவருடைய வழி நடத்துதலே ஒரு தனியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பிரசங்கம்னா. அவர் ரொம்ப கண்டிப்பானது. ஆனால் வழி நடத்துறது அது நடக்கும் பொழுது உண்மையில நம்மளை என்ன பண்ணுவோம், நல்லா பக்குவம் அடைஞ்சிடும். அதுக்கு உதாரணமாக ஜெனிபர் ஸ்கூலில் முதல்ல ஒரு மேடம் இருந்தாங்க. மகா ஸ்கூலில் போயிட்டு சேர்ந்த புதுசுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை கூப்பிட்டு திட்டாங்கன்னு ஒரே அழுதுன்னு அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னால் முடியலப்பா, நான் நின்றுறேன், அவங்க அசிங்கமாக எல்லாரும் எதிர்க்க பேசுகிறாங்க, என்னால் முடியல, நான் நின்றுறப்பான்னு சொல்லி அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அந்த மேடத்துக்கிட்ட நீ வேலை செஞ்சுட்டு இருந்தான், உனக்கு எந்த ஸ்கூலில் போனாலும் என்ன பண்ணுவேன், தூக்கி தட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட நீ வேலை செஞ்சுடு. இப்போ அந்த மேடம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் மகளுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தில் நீ சொன்ன மகள் மாதிரி தான் அவனை பார்க்குறேன், அவங்க இவளுடைய முகத்தை அவங்க எப்படி அவங்க பார்க்குறாங்களோ அவங்க பார்த்து அவங்க முகம் வாழலாம் இருக்குது, எதை பற்றி கவலைப்படாத, ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களாம். ஏனென்றால் ஒரு காரியம் முதல்ல நமக்கு பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்த நம்ம தாண்டி வந்துட்டோம்னா நமக்கு மற்ற காரியங்கள் நமக்கு அதை விட கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பெருசாக பார்த்துட்டோம், இதெல்லாம் நான் தூக்கி போட்டு போய் இருக்கலான்ட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். இதுதான் மனுஷன் வாழ்க்கையில் வாழ்க்கை பாடங்கள் படித்து போனாங்கன்னு சொல்லி. படிக்கிறது வேற, வாழ்க்கையை படிக்கிறது வேற. அனுபவம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில டாக்டருங்க அனுபவத்தில் பண்ணுறாங்க, அவ்வளோ படிக்கலான்னா ஒரு அனுபவம் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அது அனுபவம். படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இதெல்லாம் எடுத்துட்டு வா, நான் என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ வர அநேக டாக்டர்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு தான் அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க. அதே இங்கே ஒரு தெலுங்கா டாக்டர் அவர் இந்த ப்ராப்ளம்னா இது இப்படி தான்றதை கிளீனாக சொல்லிடுறாரு. என்னன்னா அவங்க படிச்சுட்டு நிறைய ஒரு பேஷண்ட்டுங்களை பார்த்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு தெரியுது அனுபவம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொன்றத்தையும் கற்று நம்ம அதில் தேர்வோம். அதில் கடவுளுடைய காரியங்களில் நிறையாவே நம்ம பைபிளை படிக்க 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 நம்மளை நாமளே என்ன பண்ணணும், குடமிட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வழியில் இன்னும் அதிகமாக இன்னும் இருக்கும். அதை சொல்லுவோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. அப்போ இன்னும் அதிகமாக இன்னும் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், போயிட்டு முன்னேறி கரெக்டாக வரலாறு வாழ்க்கையை கேட்ச் பண்ண முடியும். ஓட்டப்பந்தயம் ஓடுகிறார், ஒழுங்கின்படி ஓடும் மகளே. அப்போது ஒழுங்கின்படி ஓடணும்னா ஒழுங்காக ஓடணும். அப்படி இப்படி ஓடணும்னா என்ன பண்ணுவோம், கல்லில் தடிக்கி விழுவோம், பள்ளம் இருந்தால் பள்ளத்தில் விழுவோம், இல்லை இப்படி வளைஞ்சு ஓடனா நம்ம போகிற கற்கை நம்மளால் பிடிக்க முடியாது. நேராக ஓட்டினா தான் என்ன பண்ண முடியும், நேராக போய் வீட்டில் போய் சேர முடியும். எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்போ சொல்கிறேன், வழி ஓட்ட முடியும், வழியை பார்த்து ஓட்டுப்பாரு. என்ன பண்ணுவார், ஓட்டுவார், இந்த பக்கம் திருப்புவார். எனக்கு பயமாக இருக்கும், எதுக்கு எதனா விட்டுட்டு போகிறாருன்னு. அப்புறமா பார்த்துட்டே இருப்பார், இந்த பக்கம் நீ பார்த்தியா
சொல்லு. நான் டிவிலாம் பார்க்க மாட்டேன், ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், நானும் வந்து நேராக தான் பார்ப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது திருப்பு நின்று நான் பார்க்குறேன் சொல்லு. இல்லை நான் அங்கே இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, நீ வழியை பார்த்து ஓட்டு பண்ணி எதுக்கு பண்ணி சும்மா பேசிக்கிற, பார்த்து ஓட்டு பண்ணுங்க. நான் அவர் சார் பேசாமல் கரெக்டாக பள்ளங்கள்னா எங்களுக்கு தான் பண்ண தெரிய விடுவார். என்னை கூட்டு போச மட்டும் டைம் ஆச்சு திட்டிகிட்டே போவேன் நான் வழியில். இதுமாரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா பார்த்து ஓட்டுன்னு. ஏன்னா அவருக்கு வந்து அவசரம் வந்து டைமுக்கு போகணும், அவருடைய அவசரம் அவருடைய ஆதனம். எனக்கு வந்து பொறுமையாக போகணும். எதுக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இவர் திரும்பி பார்த்து ஓடின்னு போகிறாரு. அதுமாதிரி பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு லக்கை நோக்கி போகிறோன்னா திரும்பியும் பார்க்கக்கூடாது, இப்படி அப்படியும் பார்க்கக்கூடாது, ஓட்டை பார்த்து ஓட்டணும். இந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா தான் ஆக்சிடென்ட்ல கூட என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். நம்ம ஏதோ இவங்க யோசிக்கணும், இப்படியும் அப்படியே பார்த்துக்கணும் ஓடிட்டு வந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக எங்கன்னா பள்ளத்தில் விழுவோம், ஸ்பீட் பிரேக்கில் நம்மளால சரியாக பிடிக்க முடியாது விழுவோம், போயிட்டு ஒரு ஓரத்தில் போய் விழுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. கரெக்டாக ஓட்டணும். பிள்ளைங்களை கூட நான் அதுக்கு தான் பொறுமையாக அவங்க ஓட்டுவாங்க, 30 ஓட்டுவாங்க, 40 கூட ஓட்டுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 20 ஓட்டுங்க. ஏன்னா 20 சொன்னால் தான் இவங்களுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் அம்மா சொன்னாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கோசமே கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. இன்றதுனால 20 ஓட்டு, 20க்கு மேலே எடுக்காதுங்க, 20க்கு மேலே எடுக்காதுங்க. ஏன்னா எனக்குப்பா இங்கே வந்து கண்டெய்னர் லாரிலாம் நிறையா இருக்குது, நிறையா டிராஃபிக்குங்க, வழிப்பா ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. அதுலேயும் இந்த ரெடியூஸ் பைபாஸ்லாம் போனோன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பசங்க அனுப்புறதுக்கு. குடும்பம் நடக்க பஸ்ஸுக்கு போகும்னு சொல்லுவேன். இவங்க நினைப்பாங்க பசங்க இவங்க சும்மா இவங்க நச்சரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் அது சொல்கிறது. வாங்கிச்சிட்டு பிறகும் அவங்க பேசுகிற வரைக்கும் சரி ஜாப் பண்ணிட்டு அப்படி இருப்பேன் நான். இது போல் வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம என்ன பண்ணணும், வழி நடத்தணும். இதை தான் வந்து அவர் சொல்கிறார், நீங்கள் இப்படி பண்ணும்பொழுது மேற்கொண்டு அதை விட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுங்க, வஸ்திரம் கொடுங்கள், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவா உகுந்த உபவாசம். மாம்சமானவன் உடன் பிறந்த சகோதரர்கள், அவர்களுக்கு எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒழிக்க வைக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில காரியங்களை வந்து சகோதரர்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க கொள்ளுவாங்க. அப்படி இல்லை, எல்லாம் வந்து ஒருத்தர் பகிர்ந்து செய்யணும். ஸோ எல்லாம் உட்காந்து கலந்து பேசி என்ன பண்ணணும், இந்த காரியம் நான் செய்ய போகிறேன், இதை நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு எப்படி தோன்றுது, இதெல்லாம் வந்து கேட்டு ஒரு குடும்பத்தில் உட்காந்து பேசித்தான் ஒரு முடிவு எடுக்கணும். நீ வந்து மறைச்சி ஒரு காரியங்களை செய்வீங்கன்னா அது தவறு என்பதை நீங்கள் வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நீ இப்படி பண்ணும்பொழுது கடவுள் என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தராருன்னா 8வது வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை யாருக்கு பின்னாலே காக்கும்? அதான் எப்படிப்பட்டவர்களுக்கு, மேலே சொன்ன காரியங்களை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு. இவ்வளோ நேரமாக நம்ம தியானிச்சோம் இல்லையா? மேலே வந்து 6, 7 அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களுக்கு என்ன பண்ணுறாரு கடவுள், இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அதாவது அவருடைய மகிமை நமக்கு பின்னால் வந்ததுன்னா எவ்வளோ அற்புதமான காட்சி தெரியுங்களா? அது வந்து நம்ம வந்து யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னோர்களை கடவுள் வழி நடத்தி கொண்டு வருவதற்கு நம்மளே சாட்சிகள். அதை படித்து அதன்படி வந்து நிறைய பக்தர்கள் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாடல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாடல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவான
யோசிப்பவர் எதினார் எதினார் என்னோடு வருவதினார் எதினார் எதினார் என்னோடு வருவதினார். கர்த்தர் வந்து நம்மோடு வர்றது தான் நமக்கு விசேஷம். அதுதான் நம்ம அடையாளமாக காட்டுகிறோம். எப்படி? தேவன் நான் எதனால் விசேஷித்தவர். நாம் எதனால் விசேஷித்தவர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால் நம்ம விசேஷித்தவர்கள். ஆமென். இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் செயல்படுத்தி என்ன பண்ணாரு? காட்டினார். இன்னைக்கு நம்மளை காட்ட சொல்லியிருக்கிறார். அந்த வடிவத்தை நீங்க காட்டுங்க. எப்படி காட்ட போறோம்? இப்படிதான் காட்டணும். நம்மளுடைய வலிமை எப்படிப்பட்டதா இருக்கணும் வேண்டும்? நீதி செய்கிறதா இருக்கணும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கணும். துரத்தப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்புறமா வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும். அக்கிரம நுகத்தடிகளை என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கடவுள் வந்து கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும். இலவசமா பெற்றீங்க, இலவசமா ஜாபம் பண்ணிட்டு போய் பேசுங்க. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கடவுள் அவைகளிலிருந்து அவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வளமுள்ள தேவனா இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்குற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். நீ தைரியமா பேசுகிறாரு. எதை குறித்தோ கலங்காதீங்க, தைரியமா பேசு. பவுல் பிரசங்கம் பண்ண சொன்னா அதான் சொல்றாரு. பவுலே நீ பேசு, உன்னோட நான் இருக்கிறேன். கப்பல்ல போறாரு. யாரு? பவுல். ஒரு சின்ன அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு தெரியும், அதை போட்டுருந்தாங்க. கப்பலில் போகிறாங்க. பூசமையென்னா வச்சவருக்கு நல்லா காற்று மழை வரும்போது முன்னாடியே என்ன பண்ணுறாரு? தேவதூதர் என்ன பண்ணுறாரு? பவுன்கிட்ட சொல்கிறாரு, எப்போ நீ போய் இப்போ தைரியமாக பேசுங்க, எல்லாம் இந்த கப்பல் வந்து கவிழ்க்கப்பட போகுது. இதில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க? தண்ணியில் குளிப்பாங்க. ஆனால் யாருமே இருக்க சேதமோ ஆகாது, அவங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. அதே போல் என்ன பண்ணுறாங்க? நல்லா காற்று அடிக்குது. அவங்க அரசாங்க கப்பல் என்ன பண்ணுது? ஒரு பாறையில் மோதி உடஞ்சி போது எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? நீந்தி போகிறாங்க. ஒரு சிலர் கட்டியை பிடிச்சிட்டு போய் ஓரமாக நிற்கப்படுது. அதன் பிறகு பவுலம் போய் என்ன பண்ணுறாரு? அங்கே பிரசங்கம் பண்ணி அங்கே வந்து ஒரு சில நாட்கள் சரி என்ன பண்ணுவார்? பிரசங்கம் பண்ணுறத நம்ம கேட்க முடியாங்க. அவர் அங்கே வந்து ஒரு விஷப்பாம்பு கூட கிடைக்கும், அதெல்லாம் போடல அதில். ஆனால் பைபிளில் இருக்குது. அதை கூட அவருக்கு கேர் பண்ண மாட்டார், ஒதுங்கிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர் பெற்றிருந்தார். அவருக்கு வந்து தன்னுடைய ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நினைக்கல. அவர் எப்போ அவர் வந்து சவுலா இருக்க சமயம் வேதத்தை வந்து படிச்சிருக்கிறாரு. ஆனால் பிதாவின் செயல்பாடுகளை படிச்சிருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்கல. என்ன ரீசன்னா, அவர் வந்து பாரம்பரியமாக வந்தவர். தேவனை மட்டும் அறிஞ்சிருந்தனால மோசே நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு? அதிகமாக நேசிச்சாரு. அதற்கு அதெல்லாம் வந்து இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க, தேவனை மட்டும் விசுவாசிங்க, அதுக்கு அதை கத்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப தப்பா தெரிஞ்சுது. வேதத்துக்கு புறம்பே செய்கிறாங்கன்னு. ஆனா வந்து இயேசு அந்த சந்தித்து பேசின பிறகு என்னாச்சு? பவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்போ அப்படி பேசும்போது அது மூலியமாக என்ன பண்றாரு? ரட்சிப்படுகிறாரு. ரட்சிப்படைஞ்சு அதன் பிறகு அவர் அதை காட்டில என்ன பண்ணாரு? எவ்வளவு பேரை சாகடிச்சாரோ அதை காட்டில அதிக ஆத்மாக்களை அவர் மீட்டு எடுக்கக்கூடிய காரியங்களில அவர் வல்லவரானார். கடவுள் சொல்லுவார் இயேசப்பாவை, அவன் வந்து இந்த ஊழியத்தை பிடிச்சி எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் உணர்த்துவேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், பார்த்தோம்னா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் வந்து யாரை எப்படி வழி நடத்தணுமோ அப்படி என்ன பண்ணுவாரு? கட்டாயம் ஒருத்தர் திருப்பணும்னு நினைச்சா திருப்பிடுவார். திருப்பி அவங்கள கடவுளுடைய வழிக்குள்ளாக நடத்துவார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், கடவுளுக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், பெரியவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரியங்களை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். செய்யாத நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வழி தவறி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை பிள்ளைங்க வந்து அதுங்களை பற்றி கேர் பண்ணாமல் போகலாம் வரலாம். ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்த போது அவங்க அந்த வழியில் கட்டாயமாக வருவாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டு தானாக வரும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துலேருந்து எங்கள் சித்தப்பா பையன்
காலேஜ் படிக்கிற சமயம் ரொம்ப எப்படி ஜாலி டைப்பு, என்ன அடித்தடினா உடனே போய் நிற்பார். அப்புறமா சினிமா பாட்டு பாடக்கூடாதுன்னா பாடுவார், சூப்பராக பாடுவார். அவர் பாடினா அவர் எழுந்து கை தட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க, அப்படி பாடுவார். மியூசிக் கூட தேவையில்லை, எழுந்து மைக்கை பிடிச்சாலுமே நாங்களாம் கை தட்டுவோம் உடனே. ஆனால் பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி பாடக்கூடிய ஒரு அண்ணன். அவர் இப்போ இல்லை, மறைச்சிட்டாரு. ஆனால் வந்து அவருக்கு பிரசங்கம்லாம் ஒருங்கு பிரசங்கம், ஒரு பைபிள் எடுத்து ஒரு பிரசங்கத்தை பண்ணாருன்னா கோடியாக சரசரன்னு எப்படி தான் வரும்னு தெரியாது, அப்படி பண்ணுவார் பிரசங்கம். பாட்டு ஒர்ஷிப் எல்லாருமே எழுந்து குதிப்பாங்க, அந்த மாதிரி தான். அப்படி ஒரு அண்ணன். அவர் கடவுளுக்குள்ளே வராதப்போ காலேஜ் படிச்சுட்டு சமயம் அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஆனால் எங்கள் அக்காங்க எங்கள் சித்திங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்தி. அவங்க கப்பல்லாம் கட்டி போட்டுருவாங்க, இது பெரிய ஸ்கூல் மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே. அவங்க பண்ணிட்டு ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இவங்க மாரி இருக்கிறாங்க, இவங்க திருந்தணும் திருந்தணும் திருந்தணும்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சொல்லி 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 பார்த்து அவங்களுக்கும் வந்து உடம்பு முடியாத மறைச்சிட்டாங்க. ஆனாலும் அது அப்படி தான் இருந்தாங்க அந்த அண்ணன். அதன் பிறகு வந்து சமீப காலத்து, அதாவது கொஞ்சம் நாள் அது சமீபமாக போன பிறகு அதன் பிறகு அண்ணன் என்ன பண்ணார், கடவுளை தொட்ட பிறகு பைபிளை திருப்பினார். அவரை வந்து ஆயத்தை படிக்க வைக்கணும்னு யோசித்தாங்க. அது அந்த அந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது போயிடுச்சு. சரி, சபையில் வந்து கலந்து சாப்பிட்டா அண்ணன் கொடுக்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண சொல்லி பயங்கரமாக அட்டன் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு இவர் சொல்லி யோசிக்கணும். ரெண்டாவது எங்கள் சித்தியில் என்ன பண்ணாங்க, ஒரு இந்து சாமி கரகாட்டம் படத்தில் ஒரு இந்து சாமி பாட்டு வரும். அந்த பாட்டு பாடக்கூடாதுன்னு உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் சித்தப்பா பையன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜில் அங்கே ஸ்டேஜ் போட்டு பாட்டு பாடுவாங்கல்ல, அங்கெல்லாம் செட் எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க. போயிட்டு பாடி எல்லாரும் கவலை பண்ணுவாங்க. அண்ணன் வந்து பாடிச்சுன்னா கி ராஜேந்திர பாட்டே இருக்கும், யாரு அரிசின் அண்ணன். அதுதான் வந்து நல்லா குத்துற மாதிரி குத்து பாட்டு மாதிரி நிற்கும். எங்கள் அண்ணன் வந்து மெலடி சாங்கே எனக்கு இளையராஜா பாட்டே எடுக்கும் பாடுறதுக்கு. இப்படி இவங்க பாடிக்கிட்டு இப்படி வந்தணும். யாரும் வந்து பரம்பரை கிறிஸ்துவர்கள், ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து எப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. பெற்றோருக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எங்கள் அம்மாலாம் ஜபம் தான் பண்ணுவாங்க. அப்பா சொல்லி பார்ப்பாரு, இவங்க பண்ணுறதுல ஒழுங்கு இல்லை, இவங்க போகிற வழி சரி கிடையாது, ஒழுங்குமா இருக்கிறானுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திட்டிட்டு சர்ச்சுக்கு நேரத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு போவார். எங்கள் அண்ணன் மட்டும் கடைசி நேரத்தில் அவங்கன்னு சொல்ல போட்டு அவங்க இருப்பார். நீங்கள் எதுக்கையோட கோயிலுக்கு வரேன்னு கேட்பாங்க. அப்படி இருந்த அண்ணன் இன்னைக்கு வந்து கடம்பத்தூரில் வந்து பொருளாளராக இருந்து செயலாளராக இருந்து இப்போ ஒரு சர்ச்சையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, நடத்திட்டு இருக்கு. ஆனால் அதேமாதிரி அகஸ்டின் அண்ணனும் ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு நடத்தின்னு இருந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று செஞ்சு போன மக்களை கட்டிட்டு இப்போ அவங்க மனைவி மாஸ்டராக உட்காந்துட்டு அவர் போயிட்டார். ஆனால் வந்து அந்த அவருடைய மரணத்தில் எவ்வளோ பேர் வந்து அழுதாங்கன்றது அப்போ தான் அவங்களுடைய சாட்சிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு இவ்வளோ காரியங்களை பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அவங்க அண்ணன்ற மாதிரி யோசித்தோம். அது மாதிரி வந்து பாட்டுலாம் அவ்வளோ சூப்பராக பாடுங்க. இவங்க வந்து இப்போ அதை பாடக்கூடாது அந்த இந்து பாட்டை சொல்லும்போது பாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இது ஸ்டேஜில் உட்காந்து பார்த்து பாடிட்டு தான் வருது. சரி, என்ன பண்ணுறது, கடவுள் அப்போ கூப்பிட்டு என்ன பண்ணார், பைபிளை தூக்குப்படியாக செஞ்சார். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா பிசாசெல்லாம் ஓடுற மாதிரி பண்ணார். அவங்க பிரசங்கம் பண்ணால் ஒரு பிரசங்கத்தை ரசிக்காத ஆளுங்களே கிடையாது. பாட்டில் இன்னும் அழகாக பாடுறது. அப்படியே இருந்து அண்ணன் நல்லா ஊழியம் செஞ்சார். ஆனால் அவருடைய ஊழியம் வெற்றியாக தான் முடிஞ்சுது. இப்போ அவங்க பிள்ளைங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருடைய பிள்ளைங்க, அண்ணனுடைய பிள்ளைங்க தொடர்ந்து அந்த சபையை எடுத்து நடத்துகிறாங்க. மாதத்தில் ஒரு முறை வந்து ஆசீர்வாதத்துக்காக கூட்டங்கள் நடத்துகிறாங்க. எல்லா மக்களும் வராங்க. தனியாகவே ஒரு கேலண்டர் போட்டு தனியாகவே இயங்குறாங்க. அது ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைமுறையை கடவுள் ஆசீர்வதிச்சிட்டாரோ எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பெற்றோர் நாம் வந்து உறுதியாக கடவுள் எடுக்கிற இவர்களை கேட்டோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வழி தவறி போக மாட்டாங்க. அவங்க போனாலும் கடவுள் என்ன பண்ணுவார், வலிச்சுட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திடுவார். நீ இந்த ஊழியம் தான் பண்ணணும்ப்பா, இதுக்காக உங்கள் பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க, அழுது தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த கண்ணீருக்கெல்லாம் என்ன பண்ணுவார், கட்டாயம் பதிலை கொடுக்குறாரு, தாமதித்தாலும் கொடுப்பார். அதனால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்காக அதிக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். அதிக பாரம் எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய வழியில் வருவார்கள். நம்ம இப்போ ஒரு ரீடிங்கே நமக்கு இவ்வளோ நேரம் போயிடுச்சு இல்லை. யோவான் எழுதின யோவான் திருச்சிக்கலாம் 1 யோவான்
3:14 வாசிக்கும் இல்லையா? ஏதா படிங்கம்மா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். படிங்கம்மா. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சகோதரருக்காக இன்னைக்கு எத்தனை பேர் நம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்? கொடுப்போமா? போல கடவுள் சொல்றாரு, ஒருவன் 17 பார்த்தீங்கன்னா, ஒருவன் எவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? ஒருத்தர் உன்னோட சகோதரன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோம், அவனுக்கு நீ உதவி செய்யாமல் நீ இருந்தனா உன்னிடத்துல தேவ அன்பு உன்னிடத்துல நிலைச்சிருக்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலே உண்மையினாலும் அன்பு கூற கடவும். வசனத்துல நம்ம படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் பைபிள், நான் வசனத்தை படிச்சுட்டு போறதுனாலும் அல்ல, வசனத்தினால் நாவினாலும் அல்ல. நம்ம நாவின அதாவது சொல்லுவோம், அதை செய்யறேன் அதை செய்யறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவோம், ஆனால் ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அப்படியும் கிடையாது. கிரியைகளினால என்ன? செயல்களினால அவளை காட்டணும். எப்படி? நம்ம செயல்படுத்தி காட்டணும். அப்பதான் அந்த உருவா வடிவம் என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். வாயில சொல்லிட்டு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம வருது கிடையாது. ஒரு சிலர் நான் பண்றேமா கூட இருந்து மனைவிக்கே சொல்லுவாங்க, அதை பண்றவங்களுக்கு அதை பண்ற செய்யறேன் நான் நல்லா வச்சுப்போம் அப்படி ஆகும்னு பேசுவாங்க. செயலை பார்த்தா அது ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வழி நடத்துறது இருக்காது. எல்லாத்தையும் அவங்களுக்கு மனைவி அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை உண்டாக்குறத மாதிரியா தான் இருக்கும். அது வடிவத்தை தராது. கடவுள் வடிவத்தை உருவாக்கணும்னா நம்ம செயல்முறையில பண்ணும்பொழுது தான் என்ன பண்ண முடியும்? காட்ட முடியும். வாயில சொல்றதுனாலே இந்த பைபிள் எப்படி சொல்லியிருக்குது, பைபிள் சொல்லியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள சொன்ன காரியங்களை செயல்முறைக்கு கொண்டு வர மாட்டாங்க. கடவுள் செயல்முறையில காட்டணும்னு தான் நினைக்கிறாரு. நீ வார்த்தையினால சொல்றதுனாலும் இல்லை, நீ படிக்கிறதுனாலும் இல்லை, செயல்ல காட்டு, செஞ்சு காட்டு. ஒரு சிலர் திட்டம் சொல்லுவாங்க, முதல்ல நீ போட நீ செஞ்சு காட்டு, சும்மா வாயை பேசியிருக்காரு சொல்லுவாங்க. அப்படிதான் கடவுள் நாவினால சொல்றது இல்லை, உங்களுடைய செயலினாலே காட்ட வேண்டும் என்பதை இங்க பார்க்கிறோம். 2:23 படிக்குமா? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே. ஒருவரில் ஒருவர் நாம் எப்படி இருக்கணுமா? அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. கீழே படிச்சிடுங்கம்மா. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளே தரித்திருக்கிறார். நம்ம முதல்ல பாடல திராட்சை செடியே இயேசு ராஜா உமோடு இணைந்திருக்கும் இலை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். இப்படியா இருக்கணும். அவரோட என்ன பண்ணணுமா? இணைஞ்சு இருக்கணும். ஒரு செடியோட கொடி எப்படி இணைஞ்சிருக்கோ அது போல இணைஞ்சு இருக்கணும். அவருக்காக என்ன பண்ணணுமா? படரணும். படர்ந்து என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். கடந்து ஒரே செடி ஃபுல்லாக செழிப்பாயிட்டு அதில் ஒரு கனி கூட இல்லைன்னா என்ன செய்யணும்? இது சும்மா அந்த கொடி எதுக்கு தான் அப்படி படர்ந்து போகிறதே ஒரு கனி கூட தர மாட்டேங்குது. இது எதுக்கு நம்ம வச்சுருக்கோம்? ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படர்ந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? அதை வெட்டி விடுவோம். வெட்டி விட்டு மறுபடியும் அதை எதனா போட்டு காய்க்கிற அளவுக்கு எதனா பண்ணணும் இல்லையா? அப்படிதான் படர்ந்தும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன தரணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்குற வாழ்வை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விரும்புவார். எப்படி கனி தரணும்? நீதி நியாயத்தை கை கொள்ளும். கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிறார். அப்போ அந்த நீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதல்ல நம்ம ஏசாயால பார்த்தபடி பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவர் எப்படி செய்கிறாரு? பிணியாளிகளை குணமாக்குகிறார். நோய்களை என்ன பண்றாரு? சுகமாக்குகிறார். படிங்கம்மா. 9 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி
கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தின் பிரசங்கத்தை சுவிசேஷித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஊழியத்தை தான் நம்மளை பண்ண சொல்றாரு. அந்த ஊழியத்தை அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண ஊழியத்தை அவருக்கு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அனுப்பினார் இல்லையா? அனுப்பினதுடைய நோக்கத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். நிறைவேற்றி பிதாவின் அடையாளத்தை என்ன பண்ணாரு? இங்கே உலகம் அவருடைய சுவிசேஷமே பரலோகத்தின் சுவிசேஷம். பரலோகத்தின் சுவிசேஷத்தை உண்மைகளா சொன்னார். பரலோகம் சொல்லுவார். பரலோக சுவிசேஷத்தை நம்ம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ கேட்டு பரலோக சுவிசேஷத்தை கேட்கறவங்க எப்படி இருக்கணும்? எல்லாம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம ஏனோ தானே கேட்டு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. பரிசுத்தமாய் வாழணும். வாழ்ந்து அவருடைய கட்டளைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். கை கொள்ளும் பொழுது தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வடிவத்தை நாம் தர முடியும். இரக்கத்தின் வடிவத்தை. அவர் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தின் வடிவத்தை நம்ம கொடுக்க முடியும். சும்மா நம்ம உட்கார்ந்து நம்ம ஜாப் பண்ணிட்டு நம்ம எந்த ஒரு செயல்முறையில நமக்கு அதை காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் செய்யாம அமைதியா நமக்கு அந்த ஜபத்தோட நம்மளுடைய ஊழியம் நின்றுக்கூடாது. அதுக்கு மேல இன்னும் மேல வளரணும். இன்னும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன் உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எப்படிங்க அன்பு என்ன அதிகமாய் கூற வேண்டும். அப்படி கூறும்போது தான் நம்ம இடத்துல கர்த்தருடைய செயல்பாடுகள் நடக்க முடியும். அந்த அன்பு என்ன ஆகும்? கிரியை செய்து மற்றவர்களுக்கு அன்பு காட்ட சொல்லும். அன்பு சகலத்தை தாங்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். உங்களிடத்துல அன்பு இருந்தா உன் சகோதரன் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். உன்னிடத்துல அன்பு இல்லைன்னா மன்னிக்க மாட்டேன். அந்த மன்னிப்புன்ற ஒரு காரியம் நிறைய பேர் கிட்ட இருக்கிறது கிடையாது. இருக்கணும், இருக்க வேண்டியது, சரியா இருக்க வேண்டியது. இப்போ கடவுள் நம்மளை மன்னிக்கலாம் இங்கே உதவமான இருப்போமா? இருக்க மாட்டோம். 4 பேர் சத்தியத்தை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தைரியமா பேசுவோமா? பேச மாட்டோம். என்ன காரணம்னா நம்ம இடத்துல அன்பு இருக்கிறதுனால, கடவுளுடைய கட்டளை கை போட்டுறதுனால தைரியமா பேசுவோம். ஒருத்தர்கிட்ட தப்பு இல்லைன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தைரியமா பேசுவாங்க. இல்லைன்னா பயந்து கொஞ்சம் ஒதுவாங்க, நம்ம மூஞ்ச பார்க்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? கரெக்டாக பேசுவோம். அதனால எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்கா கரெக்டாக நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை நியாயங்களை கை கொள்றோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்ம பிரியமாக இருப்பார். அவர் பிரியத்திற்கு அளவே இருக்காது. நம்ம போய்கிற அன்பு பெரியது. அது அபிஷேகத்தினால நிறைந்தது. அது ஆவியின் அபிஷேகத்தினால நிறைந்தது. ஆவியின் கனிகளை கொடுக்கிறதுனால நிறைந்தது. அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் நம்ம பரலோகத்தை வழிகளை நடத்தும். மற்றவர்களை பரலோகத்திற்கு கொண்டு போக வழி சொல்லும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆவியின் கனிகள் 9 கனிகளை நாம பெற வேண்டும். அப்போ 9 கனிகளை ஏதாவது ஒரு 3 காரணங்கள்லாம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். எடுங்க கலாத்தியர் எடுங்க. கலாத்தியர் 6 ஆவியின் கனி பாருங்க. 22 பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனி 9. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம்,
விசுவாசம், சாந்தம், இச்சை அடைக்கும். அப்புறமா நான் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இவைகளை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டாயமா பைபிள் என்ன பண்ணிடுங்க, கையில தூக்கிடுங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு. இவைகளே மனசுல ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இருக்க வேண்டியது, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சத்திய வசனங்கள். வசனங்கள் நமக்கு உருவத்தை கொடுக்க ஆண்டவர் இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் என்பதை அடையாளத்தை காட்டுது. இப்ப இமான் வந்து ராஜாதாஸ் பையனுக்கு அடையாளம் காட்டலாம் இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அடையாளத்தை நாம் எப்படி காட்ட வேண்டும்? இப்படி இருந்தால் தான் காட்ட முடியும். இதை கடைப்பிடிக்காம பைபிளை மட்டும் தூக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு நம்ம செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்துவங்களா? எப்படி இவங்கெல்லாம் இப்போ கோயிலுக்கு போறாங்க, ஜபம் பண்றாங்க, என்ன கடைப்பிடிக்கிறாங்க? ஒழுங்கே இவங்ககிட்ட பேசுவாங்கல்ல. அப்போ யாருடைய நாமம் தூஷிக்கப்படும்? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டா அவர் என்ன பண்ணுவாரு? என் நாமத்தை வீணியில வழங்காதிருப்பார்கள் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார்? வீணியில வழங்கியிருக்கிறார். ஆசீர்வாதம் தருவாரா? கண்டிப்பா ஒரு சிக்ஷையை தருவார். அந்த சிக்ஷை மட்டும் திரும்பு என் ஜனமே மனு திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனு திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. எந்தனமே மனதிருந்து கடவுள் வந்து அவர்கிட்ட ஓடி வர சொல்றாரு, மனம் திரும்ப. மனம் திரும்பாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக ஆக முடியாது. பேசாமை வடிவுள்ளவர் அவருடைய வடிவத்தை நம்ம தான் பண்ண முடியும், அவருடைய சாயலை நாம் காட்ட முடியாது. ஆனால் அவர் படித்தது யார் செய்தார்? சாய் தெரியுமா? என்னுடைய சாயலாவே படித்தாராம். அந்த சாயலை நம்ம என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது இல்லையா? அவருடைய சாயலை காட்ட வேண்டும் என்றால் சொன்ன அத்தனை காரியங்களும் கடைப்பிடிக்க வேண்டும். நம்ம சங்கீதத்தில் படித்த வரைக்கும் 82:3 பார்ப்போம் என்றால், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். படிமா 4 இறங்கினையும் எரிவினையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விளைவினமா இருக்கிறவர்களே எளியவர்களுக்கு இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள். இப்போ வாலிப பிள்ளைகள் சரி, சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கிற சூழ்நிலை அவங்க கை கிழக்கலாம் என்ன பண்ணணுமா, தப்பு வைக்கணும். ஒரு வேலை இப்போது இருக்கிற ஆட்சிகள் நமக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நாம வந்து செய்ய வேண்டியது அந்த காரியங்கள். அது போல இருக்கிறாங்க ஒருத்தர்னா அவங்கள வந்து என்ன பண்ணணும், தப்பு வைக்கணும். எப்படி தப்பு வைப்போம்? அவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி கடவுள் அமைதியான காரியங்களை நம்ம கண்மூடி காட்டும் பொழுது அவங்கள வந்து நம்ம எடுத்து உரைக்க வேண்டும். எடுத்து உரைத்தால் அதனால் நமக்கு மரணம் கூட நேரிடலாம். ஒருத்தன் கத்தியை வச்சு போறனா 2 போறேன்னு வச்சுக்கோம், நம்ம போனால் நமக்கும் ஒரு கீழே விடும். அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. குறிப்பாக இது போல ஒரு சூழ்நிலைகள் வந்து இப்போ வந்திருக்கிற ஆட்சியில் வந்திருக்கிறவருக்கு இருக்கும்ன்றாங்க. அவர் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால வந்து அவரை வச்சு வைக்க மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜபம் பண்ணுவோம், நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. என்னதான் உண்மைக்கும் நீதிக்கும் உலகம் கை கொடுத்துருக்குல்ல. உலகம் வந்து யார் கையில் இருக்குது? கடவுளை வந்து கலைச்சாரு, ஆனால் இன்னைக்கு கையில் எடுத்துக்கிறது யாரு? இப்போ பிரம்மஜதி லோகாதிபதி வசனம் இருக்கு, அவன் கையில் இருக்கு. அதனால வந்து உலகத்தில் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புடனே காத்திருந்து ஜபம் பண்ணுங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை விட ரொம்ப தந்திரம் உள்ளவன், நம்மளை விட புத்திசாலிங்க. அவங்களாம் நம்ம ஒரு நான் நேர்மையை பார்த்துட்டு நம்ம இதை தான் பண்ணிருப்போம், இதை தான் கரெக்டு, இதை தான் கரெக்டுன்னு பண்ணிட்டு இருப்போம். அவன் சைடில் புரிஞ்சு அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இது போல நிறையா காரியங்கள் நடந்துருக்குது. அதனால உங்களுக்காகலாம்
ஜெபிக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்வோம். கைவிடப்பட்டவர்களை என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அவங்களுக்கு அரவணைப்போம். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம். அதன் பிறகு என்ன? புறத்துண்டவர்களை என்ன பண்ணணும்? சேர்த்து கொள்ளணும். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கடவுளுடைய வடிவமைப்பு இறக்கத்தின் வடிவமைப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னமாய் அதிகமாய் கத்திற்குள் வாழ்வாங்க. ஸ்தோத்திரமானவரே, என் தேவாதி தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையா. இந்த கிருபையினாலே எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறப்பா. இந்த கிருபையினால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையானதில்லை நீ சந்தித்துக் கொண்டு இருக்கிறீரப்பா. அதற்காக உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்ட சத்தியத்தை அப்பா மனிதன் கொண்டவர்களாய் அதன்படி நடக்க வாழ தேவன் கிரியை செய்கிறாங்க. ஆம் தேவரை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருந்து ஆம் தேவன் 30, 60, 100 பலன் தர என் தேவாவியானவர் கிரியை செய்கிறாங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.